ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவிப்பிரியா பேசுகிறேன். சிவா சரம் லவ் விலாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். மார்கழி மாதம் கோலம்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம சமையல் அறைக்கு போகலாமா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் சாம்பார். குக்கரில் 200 கிராம் பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பூண்டு 4 பூண்டு உரித்து போட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் அவரைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அவரைக்காவை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு சட்டியில் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகணும். சாம்பாருக்கு அவ்வளோ ப்ரௌன் ஆகணும் இல்லை, கார குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு அந்த மாதிரி தான் ப்ரௌன் ஆகணும். இது கொஞ்சம் கொண்டாடி மாதிரி லைட்டாக வதங்கினோடனே தக்காளி போட்டு வதக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வளர்ந்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சமாக கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிலேட்டிவ்ஸ்லாம் யார்கிட்டையும் சொல்லலை, வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கிறதெல்லாம். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு. ஸோ கொஞ்சம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காயும் போட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. தனி மிளகாத்தூள் போடுங்க. நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடுங்கள்லாம் அது சாம்பார் பொடியெல்லாம் போட மாட்டோம். தனி மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவோம். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க. லைட்டாக கருக விட்டாதீங்க, கருகுனீங்கன்னா அதோட இது வந்து மாறிடும். ஸோ அதனால் லைட்டாக வதங்கினா தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஓரளவு மீடியமாக, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவரைக்காய் எவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க, இந்த கறி எவ்வளோ தூரம் போட்டுக்கோன்னு. தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. பக்கத்தில் நான் உலைக்கு வந்து சாப்பாட்டு உலைக்கு வந்து அரிசி வச்சா கொதிச்சிச்சு. அதையும் நான் அரிசி போட்டுட்டேன். இப்போது சாம்பாருக்கு வந்து தேங்காய் நாங்கள் அரைச்சி ஊற்றுவோம். ஒரு பத்தை வந்து 2 பத்தை, அதுக்கு மேலே போகாதீங்க. சாம்பார் தேங்காய் அதிகமாக தேவைப்படாது. 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி அந்த அவரைக்காய் வெந்த உடனே இந்த ஜீரகத்தையும் தேங்காயையும் அதில் போடணும். சரிங்களா? அதுக்குள்ளேயும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் நல்லா ஊற வச்சுடுங்க. சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளேயும் தண்ணியில். அதுக்கு அவரைக்காய் வந்துடுச்சு. அந்த தேங்காய் தூக்கி அதில் ஊற்றிடுங்க. நசுக்கி பார்த்தா அவரைக்காய் வந்துடுச்சு. எங்கள் ஊர் சைடு வந்து சாம்பார் பொடியெலாம் போட மாட்டாங்க. அந்த தேங்காய் ஜீரகம் அந்த அரைச்சி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, தனி மிளகாய் தூள், அதுதாங்க நாங்கள் இப்படி தாங்க வைப்போம். அதுக்கப்புறம் பருப்பையும் தூக்கி அதில் ஊற்றிடுங்க. அவரைக்காய் அது வெந்துட்டுருக்குல அந்த இதில் ஊற்றிடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று போல் கொதிக்கணும். பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி அளவை பார்த்துட்டு, கட்டியாக இருக்கும் பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் போதுமான தண்ணி ஃபுல்லாக ஊற்றி நல்லா கலக்கி விட்டு உப்பு பத்தலையான்னு பார்த்து உப்பையும் போட்டு, உப்பு வந்து போட்டு வந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ காட்டலை, உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதில் கொஞ்சம் போதுமான தண்ணியை வைக்காமல் ரொம்ப கட்டியாக வைக்கணும். ஓரளவு மீடியமாக வச்சு கொதிக்க விடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா குக்கர்லேருந்து வந்த பருப்பு வந்து ரொம்ப வந்துருக்காது இல்லையா, கொஞ்சம் போதுமான தான் இருக்கும். 2-3 கொதிச்சோன்னு தான் எல்லாம் சேர்ந்து கொதிச்சோன்னு தான் கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் சாதம் வெந்துட்டுருக்கு, அது வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதையும் வடிச்சிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா தர கொதிக்க பாருங்கள் சாம்பார். அது கொதிச்சோடனே புளி ஊற வச்சோம்ல நெல்லிக்காய் அளவு, அதையும் கரைச்சி அந்த சாம்பாரில் ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சாம்பார் இறக்கிட்டு தாளித்து ஊற்றிடுங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் போட்டு அப்போ வெங்காயம் ப்ரௌன் ஆகலாம். தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டு லைட்டாக ஊற விட்டு கொட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுவும் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா அவசரமாக பண்ண. பாப்பா வந்து 12th படிக்கிறாங்க, தம்பி 10th படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கும் நான் வந்து இது கட்டி கொடுக்கணும். ஆனால் அவசரமாக நான் ஒரு கையில் வீடியோவையும் நான் ஒரு கையில் செஞ்சுட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னும் புதுசாக தானே எடுக்கிறோம், கொஞ்சம் மட்டும் டைம் ஆகணும் இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சதை எனக்கு எப்படி வருதோ அப்படி தான் எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் கடையில் வெண்டைக்காய் வதக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பூண்டு தட்டி போட்டுருக்குறேன். போட்டு நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலை இல்லை அதனால் அது போடலை, இருந்தாலும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு
வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் லைட் ப்ரௌனாக வரணும். நம்ம எப்போவுமே பொரியலுக்கு வதக்கும்போது லைட் ப்ரௌனாக வரணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் பாப்பாவுக்கு டைம் ஆனால பக்கத்தில் தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றிட்டுருந்தேன். சரிங்களா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஹெல்ப் தான் எங்களுக்கு இருக்க சின்ன சின்ன வீடியோ உங்களுக்கு கொடுக்கணுங்கிற மோட்டிவேஷனை எங்களுக்கு தூண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா சரி. அப்போ வெண்டைக்காய் போட்டுருங்க. வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா வதங்கணும். நம்ம தண்ணி ஊற்ற இது தண்ணி தெளித்து வேக வைக்கிற காயெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால் வெண்டைக்காய் எவ்வளோத்துக்குள்ள சூடாக வதங்குதோ அவ்வளோத்துக்குள்ள அந்த டேஸ்ட் கொடுக்கும். தோசையும் சுற்றி போட்டுடலாம். அந்த மாதிரி நல்லா அதை கொஞ்சம் இடையில அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பாப்பாவுக்கும் தோசை வந்துச்சு. தோசை வச்சு இந்த அவரைக்காய் சாம்பார் இருந்துச்சுல, அந்த சாம்பாரையும் ஊற்றி கொடுத்துருவேன். அதாவது தண்ணியாக இருக்குன்னு, அதாவது நமக்கு எவ்வளோ தண்ணி கட்டியாக வேணால் கட்டி வச்சுக்கலாம், தண்ணியாக வேணால் தண்ணி வச்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். இந்த சாம்பார் வைக்கும்போது பார்த்து நம்ம கையில் தான் இருக்குது. தண்ணி ஊற்றுறதும் அந்த தண்ணியாக வேணால் அதுக்கு தக்கன ஊற்றிக்கோங்க. ஸோ அவரைக்காய் கொஞ்சம் வதக்கி விட்டு 2வது தோசை ஊற்றி, ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னால 9 o'clock தான் வந்துருக்காங்க. ஸ்கூல் 8 மணிக்கு, ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ்னால இப்போ ஹாஃப் டே லீவில் 9 மணிக்கு போய்ட்டு 3 மணிக்கு வருவாங்க. அவங்களுக்கு தான் இடையில தோசை விட்டுருக்குறேன். இப்போது வெண்டைக்காய் வதங்கிச்சான் பார்க்கலாம். இதெல்லாம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நம்ம இந்த வெண்டைக்காய் காயை கருக சுருளாக வதக்கணும். அந்த கருக வதக்குனா தான் அந்த டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அந்த உப்பு போடுங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா தெரியாது. ஏன்னா போட்ட உடனே எந்த பொருளும் சுருங்கும் இல்லையா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டே போட்டால் கணிப்பு தெரியாது. கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் சுள்ள வதக்கிடுங்க. அப்புறம் அந்த தோசையை எடுத்து அவட்ட சாப்பிட கொடுத்துடலாம். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காயில் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போடுங்க. தனி மிளகாத்தூள் போட்டு அதையும் வதக்கிடுங்க. தனி மிளகாத்தூள் போட்டு நல்ல சூடுல அதையும் கொஞ்சம் வதக்கிடுங்க. அதாவது கொஞ்சம் பிடிக்கும் இல்லையா வெண்டைக்காய், அதை நல்லா அதை கரண்டி வச்சு உரசி நல்லா சுரண்டி அது வதக்கினீங்கன்னா அதோடய டேஸ்ட்டு அதிகமாகும். சுரண்டி அப்படி நல்ல இதாகிக்கிறங்க. வெண்டைக்காய் வதக்கிடுங்க. அப்புறம் பாப்பாவுக்கு லஞ்ச் கட்டிடலாம். சாம்பார் சாதம், சாம்பார் ஊற்றி சோறு வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியலையும் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெண்டைக்காய் அவங்களுக்கு கொடுத்தது போக வெண்டைக்காய் இந்த அரை கிலோ வெண்டைக்காய் போட்டாலும் சுருளும் போது இவ்வளோ ஆயிரும். அப்புறம் அவங்க 2 பேத்துக்கு மிச்சம் கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு தனியாக ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு அவங்களுக்கு ஒரு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு 2 பூண்டு தட்டி தாளிச்சிட்டு அதுலேயே லைட்டாக வத்தப்பொடி போட்டு உருளைக்கிழங்கையும் அவிச்சு வச்சுருந்தேன். ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா அதையும் சுருளில் வதக்கி எடுத்துட்டேன். நல்லா அதே மாதிரி தான் வதக்கணும். கொஞ்சம் முருக உருளைக்கிழங்கு நல்லா முருக வதக்கிட்டு நல்லா முருக வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதே மாதிரி தான் கிளறி விடுங்க. அதுக்காக ரொம்ப இது பண்ணிடாதீங்க, உடஞ்சிரும் உருளைக்கிழங்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னங்கிறது சாப்பாடு, சாம்பார், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு சாப்பாடு என்ன. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பாருங்கள். ஏதோ தப்பு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.